இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுடைய வாழ்வியலிலே ஜோதிடம் மிக முக்கியமான உன்னதமான ஒரு நிலையாக அமைகின்றது. இந்த ஜோதிடத்தை அதிகமாக நம்புபவர்களும் உண்டு, ஜோதிடத்தை ஒரு பொருட்டாக பார்க்காமல் தங்களுடைய செயல்பாடு செய்பவர்களும் உண்டு. மனிதன் எப்படியாக இருந்தாலும் அது ஜோதிடம் என்பது மனிதனோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, பிறந்து இறக்கும் வரை ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் அவனோடு பின்னி பிணைந்து தொடர்ந்து கொண்டிருப்பதை யாரும் மறக்க முடியாது. வாழ்வியலிலே நாங்கள் கொண்டு வருகின்ற வினைகள் எங்களுடைய பிறப்போடு எங்களை சார்ந்து வருகின்றன. வினைப்பயன் பற்றி கொண்டிருக்கின்றது எங்களை. நாங்கள் உலகத்திலே உள்ள பற்றுக்களை எல்லாம் அறுத்தறிந்து இறைவன் சிந்தனையை எங்களுடைய மனங்களிலே கொண்டு வருகின்ற பொழுதுதான் படிப்படியாக எங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து கொண்டு வருகின்றது. ஆசைகள் அதிகமாகின்ற பொழுதெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகின்றது. ஆசைகளை குறைத்து கொண்டு இது போதும் என்று வாழுகின்றவனுக்கு பிரச்சனைகள் குறைந்து விடுகின்றது. இந்த நிலைகளுக்கு இந்த 9 கிரகங்களும் எங்களை சூழ்ந்திருக்கின்றன. எங்களுடைய மனங்களிலே அவை ஆகர்ஷணப்படுத்தி கொண்டிருக்கின்றன. எங்களுடைய செயல்களிலே அவை நிறைவாக நின்று கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. இது எங்களுக்கு இயல்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய மனித மனம் பொதுவாக இயல்பாக எதற்கு ஆசைப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. நாங்கள் பிரச்சனைகள் வருகிறதே, துன்பம் அதிகமாக இருக்கின்றதே, எங்களுக்கு ஏன் இப்படி இறைவன் சோதனையை தருகின்றான் என்று எல்லோரும் இறைவனிடம் நாங்கள் ஒரு சாடலை வைக்கின்றோம். யாரால் இது வருகின்றது என்பதை நாங்கள் திருப்பி கேட்பதில்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்குரியவர்கள் யார்? அந்த பிரச்சனையை யார் நாங்கள் உருவாக்குகின்றோம்? நாங்கள் தான் தேடிக்கொள்கின்றோம். நாங்கள் எதை அதிகமாக தேடுகின்றோமோ அங்கே தான் பிரச்சனை வருகின்றது. எங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதை விட்டு விடுவோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வருவதில்லை. இதை அடைய வேண்டும் என்று இன்னும் அதிகமாக அதற்காக நாங்கள் போராடுகின்றோம். உண்மையாக நேர்மையாக கிடைக்க வேண்டியவை எங்களுக்கு கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில பேருக்கு தங்களுக்கு படித்த படிப்புக்குரிய தொழில் கிடைப்பதில்லை. தாங்கள் இவ்வளவு நன்மை செய்தும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கவில்லை. நாங்கள் எத்தனையோ பேருக்கு தர்மங்கள் தானங்கள் செய்தும் உயர்ந்த நிலையை அடைய முடியவில்லை. இப்படியான சில ஏக்கங்கள், சில பிரச்சனைகள் இருக்கும். இதையெல்லாம் வினைப்பயன். அதாவது நாங்கள் கொண்டு வந்ததை யாரும் மாற்ற முடியாது. அதுதான் உண்மையான நியதி. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா. அந்த 4 வரி சுலோகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் கொண்டு வருவது தான் வினைப்பயன். அந்த வினைப்பயனை குறைத்து கொள்வது தான் எங்களுடைய நடைமுறை. அந்த நடைமுறையை சரியாக செய்கின்ற பொழுது வினைப்பயன்களை குறைத்து கொள்ளலாமே தவிர அடியோடு மாற்ற முடியாது. ஆனால் எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நாங்கள் தப்பித்து கொள்ளலாம், பல விடயங்களை காத்து கொள்ளலாம். எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்த அதை மிகவும் உதவுகின்றது என்பதை மட்டும் மனதிலே கொள்ளுங்கள். நன்றி. இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து